ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் மிகைப்பாடல்களில் காப்பு செய்யுள்ள 4வது பாட்டு பார்க்க போகிறோம். மாதுளங்கனியை ஜோதி வயங்கு இரு நிதியை வாசத்தாது உகு நறுமென் செய்ய தாமரை துணைமென் போதை மோது பார்க்கடலின் முன்னாள் முளைத்த நால்கரத்தில் ஏந்தும் போது தாயாகத் தோன்றும் பொன்னடி போற்றி செய்வாம். இதுதான் பாட்டு. இப்போ பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். மாதுளங்கனியை, மாதுளங்கனி போன்ற நிறத்தின் அலை. இதில் இன்னொரு விஷயம், மாதுளங்கனியை அப்படின்னா மாதுளங்கனி போன்ற நிறத்தினளை அப்படின்னு லக்ஷ்மி தேவியை மாதுளங்கனி போன்ற நிறத்தை உடையவள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, அதை மாது உளம் கனியை அப்படின்னு கூட பிரிக்கலாம். அதாவது விஷ்ணு தன் உள்ளத்தில் வைத்து கொண்டுள்ள லக்ஷ்மி தேவியை அப்படின்னு, மாது உளம் கனியை உள்ளத்தில் வைத்து கொண்டுள்ள கனியை. பெண், மாதுன்னா பெண்ணுன்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அதனால இந்த இடத்துல லக்ஷ்மியை தன் மனதில் வைத்திருக்கும் விஷ்ணுவே அப்படின்னு விஷ்ணுவையும் கூட சொல்லலாம். ஜோதி வயங்கு இரு நிதியை, வயங்குதல் அப்படின்னா விளங்குதல்னு அர்த்தம். அதனால ஒளி விளங்கக்கூடிய நிதி, நிதினா செல்வம், இரு நிதியை அப்படி விளங்கி இருக்கக்கூடிய செல்வத்தை வாசத்தாது உகு நறுமென் செய்ய தாமரை, வாசம் வீசக்கூடிய, தாது அப்படின்னா மகரந்தம்னு அர்த்தம். இந்த இடத்துல வாசனை பொருந்திய மகரந்தத்தை உகுத்தல் அப்படின்னா சிந்துதல் அப்படின்னு அர்த்தம். அதனால வாசம் பொருந்திய மகரந்தத்தை சிந்தக்கூடிய நறுமென் செய்ய தாமரை, நறுமணம் பொருந்திய மென்மையாக இருக்கக்கூடிய செய்யாள். இந்த இடத்துல தாமரைக்கே செய்யாள் அப்படின்னு பேர். ஏன்னா அஷ்டலக்ஷ்மி கொடுக்கக்கூடிய செல்வங்கள், தன தானியம் ஆரோக்கியம் இதெல்லாம் இல்லைன்னா எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதனால் அந்த இடத்துல திரு ரொம்ப முக்கியம். அதனால் தாமரை லக்ஷ்மி தேவிக்கு செய்யாள்னு பேர். அதனால் செய்ய தாமரை, தாமரையில் வீற்றிருக்கும். தாமரை துணை, துணைனா ரெண்டு, அதாவது ரெண்டு பேரையும் சொல்கிறாங்க, விஷ்ணுவையும் வணங்கணும் லக்ஷ்மியையும் வணங்கணும் அப்படிங்கிறதுனால தாமரை துணை மென் போதை. போதுன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது வந்து மலர் மொட்டுன்னு அர்த்தம். அதனால மென் போது, ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடிய மலர் மொட்டை மோது பார்க்கடலின் முன்னாள் முளைத்த நால்கரத்தில் ஏந்தும் போது தாய். அதாவது பார்க்கடல் எப்பேற்பட்ட பார்க்கடல்? அலைமகள், நான் சொல்லியிருக்கேன்ல, அலைமகள், மலைமகள், கலைமகள். மலைமகள்னா பார்வதி தேவி, கலைமகள்னா சரஸ்வதி, அலைமகள்னு லக்ஷ்மிக்கு இன்னொரு பேர். ஏன்னா பார்க்கடலில் இருக்கா அப்படிங்கிறதுனால. அதனால ரொம்ப அலைகள் மோதக்கூடிய பார்க்கடலின் முன்னாள் முளைத்த நால்கரத்தில், அதாவது விஷ்ணுவைங்க நால்கரத்தான், 4 கரத்தான் அப்படிங்கிறது விஷ்ணுவை குறிக்குது. முளைத்த 4 கரத்தில் ஏந்தும் போது, விஷ்ணு தானே இப்போ லக்ஷ்மியை வந்து தன்னுடைய அந்த தாமரையோட வச்சுக்கிட்டு இருக்கார்ல, அதனால முளைத்த 4 கரத்தில் ஏந்தும் போது, அவர் ஏந்தி கொண்டிருக்கிறார் அந்த தாமரையை. அதனால ஏந்தும் போது தாய். தாய்னா இந்த இடத்துல லக்ஷ்மியை தான் குறிக்குது. தாயாக தோன்றும். இந்த இடத்துல தாயாக தோன்றும் அப்படின்னா இறைவனுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இறைவன் வந்து பால் கடந்தவன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து லக்ஷ்மி விஷ்ணு இப்படிலாம் நம்ம வந்து அதே மாதிரி சிவன் பார்வதி அப்படின்னு வச்சுக்கிறது எல்லாமே நம்ம சௌரியத்துக்கு வச்சுக்கிறோமே ஒழிய பால் கடந்தவன், அகரிணை திணை கடந்தவன் கடவுளுக்கு இந்த எந்த கணக்குமே கிடையாது. அதனால தாய் ஆக அப்படின்னால என்ன அர்த்தம்? அவன் வந்து அருவமாகவும் உருவமாகவும் உருவமாகவும் இருப்பான் அப்படின்னா, அந்த இடத்துல ஆகன்னு சொன்னால் அவன் தாயாகவும் இருப்பான், தந்தையாகவும் இருப்பான், அண்ணனாகவும் இருப்பான், தம்பியாகவும் இருப்பான். அவன் நினச்ச ஒரு வடிவத்தை அவன் எடுப்பான் அப்படின்னு அர்த்தம். அதனால இங்கே லக்ஷ்மின்னா ஏதோ தனியாக வேற ஒரு தெய்வம், விஷ்ணுன்னா வேற ஒரு தெய்வம் அப்படி அர்த்தத்தில் வரல. போது தாயாக தோன்றும், அந்த இடத்துல லக்ஷ்மி தேவி தாயாகவும் ஆகின்றான் அப்படிங்கிறதுனால தாயாக தோன்றும் அப்படின்னு. நான் அந்த அன்பே சிவம் ஆகி அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல ஏற்கனவே ஒரு உதாரணம். அந்த இடத்துல அன்பே சிவம்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அருள் தான்
சிவத்துவத்தை குறிக்கும். அந்த இடத்துல அன்பே சிவம் ஆகி அப்படின்னு எப்படி திருமூலர் சொல்லியிருப்பாரோ திருமந்திரத்தில், அந்த மாதிரி இந்த இடத்துல தாயாகி அப்படின்னா லக்ஷ்மியாகவும் அவனே தோன்றுகிறான் அப்படின்னு அர்த்தம். போது தாயாக தோன்றும் பொன்னடி போற்றி செய்வாம், அவர்களுடைய பொன்னடியை வணங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. மாதுளங்கனியை ஜோதி வயங்கு இரு நிதியை வாசத்தாது உகு நறுமென் செய்ய தாமரை துணைமென் போதை மோது பார்க்கடலின் முன்னாள் முளைத்த நால்கரத்தில் ஏந்தும் போது தாயாகத் தோன்றும் பொன்னடி போற்றி செய்வாம். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.